திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வரும் கொளத்தூர் தொகுதியிலேயே தோற்றதற்கு காரணம் அவர் மீது தொடர்ந்து எழுப்பப்பட்ட பொம்மை முதல்வர் என்ற விமர்சனம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் தோல்விக்கான காரணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வரும் கொளத்தூர் தொகுதியிலேயே தோற்றதற்கு காரணம் அவர் மீது தொடர்ந்து எழுப்பப்பட்ட பொம்மை முதல்வர் என்ற விமர்சனம். நானே பலமுறை பேசியிருக்கேன். முதல்வருக்கு எதுவும் தெரியாது, உலகத்தில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் தோற்றார் என்பதை இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை நீதிமன்றங்கள் எளிதாக எடுத்துக் கொள்ளாது என்பதை முதல்வருக்கு அதிகாரிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு இருந்த அரசு அதிகாரிகளால் நடத்தப்பட்டது. அந்த அதிகாரிகள் தங்கள் சுயநலனை மட்டுமே மனதில் வைத்து பணியாற்றினார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல அதிகாரிகளை இந்த அரசு தேர்ந்தெடுக்கிறது. தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் ஆகட்டும், டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் ஆகட்டும், சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் ஆகட்டும், நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.